Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது TNPSC Group 2 and 2A Prelims exam November 1st நடக்க போகுது. எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 70-75 நாட்கள் ஒரு 2-2.5 மாதம் தான் இருக்குது. இந்த 2.5 மாதம் கேப்பில் இந்த ஃபுல் சிலபஸ் எப்படி கவர் பண்ணுறது? நாட்கள் கம்மியாக இருக்குது. ஜிஎஸ் படிக்கணும், லாங்குவேஜ் படிக்கணும், மேக்ஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர் இருக்குது. இது எல்லாத்தையும் முடித்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் ஒரு 3 மாதம் கேப்பில் மெயின்ஸ் எக்ஸாம் வந்துடும். ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லை, மெயின்ஸும் கிளியர் பண்ணால் தான் வேலைக்கு போக முடியும். அப்போ என்ன பண்ணுறது? நாட்கள் கம்மியாக இருக்குது, இவ்வளோ சிலபஸ் முடிக்க முடியுமா, எப்படி படிக்கலாம்? இந்த மாதிரி விஷயங்கள் மைண்டில் ஒரு குழப்பமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம எல்லாமே படித்தா மாதிரி தான் இருக்கும், எல்லாமே படிச்சுக்கிட்டு இருப்போம், டெஸ்ட் போட்டுக்கிட்டு இருப்போம். பட் இருந்தாலும் முடிக்கல, நாள் கம்மியாக இருக்குது, படிக்க முடியுமா, மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபுல் சிலபஸ் இந்த 2-2.5 மாதம் கேப்பில் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் எந்த மாதிரி கொண்டு போகணும், எந்த மாதிரி படிக்கலாம், ரியாலிட்டியாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஃபீல்டில் எப்படி கொண்டு போகணும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த ஃபார்மேட்டில் கொண்டு போங்க. நிச்சயமாக நம்ம சிலபஸ் முடித்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கும் போக முடியும், மெயின்ஸும் நல்லா பண்ண முடியும். ஓகே, சரி பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க ஹவு டு அப்ளை வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே, சரிங்க. நான் சிலபஸ் ஏன் கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம இங்கேருந்தான் பார்க்க முடியும். எப்படி படிக்கலாம், என்ன மார்க் எடுக்கலாம், இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப காமனாக சொல்லிடுறேன். அதாவது ஜிஎஸ்சில் 75, மேக்ஸில் 25, லாங்குவேஜ் தமிழோ இங்கிலீஷோ 100 பேப்பர். ஓகேவா? அப்போ இங்கே மொத்தம் உங்களுக்கு 200 கேள்வி இருக்கா? ரைட். ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்கள் பெய்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணலாம், ஃப்ரீ பேட்ச் ஃபாலோ பண்ணலாம், செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி கொண்டு போகலாம், வாட் எவர் என்ன இருந்தாலும். ஏன்னா இன்றைக்கி தேதிகளில் சோர்ஸுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பிடிஎஃப் இருக்குது, ஏகப்பட்ட யூடியூப் வீடியோஸ் இருக்குது. பட் எல்லாமே இருந்தாலும் நாம் எப்படி உள்வாங்குகிறோம், எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி கொண்டு போக போகிறோம், அதுதான் வந்து முக்கியம். ஏன்னா ஒரு சேனல்லையுமே ஒரு ஃபார்மேட் கொடுப்பாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்திருக்கும். பட் நாம் எப்படி உள்வாங்குகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். ரைட். நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங், ஒரு விஷயத்தை அடியோடு மறந்துடுங்க. என்னென்னா, 200 கேள்வி இருக்குல்ல, இந்த 200 கேள்வியுமே யாராலையும் ஃபுல் சிலபஸ் முடிக்க முடியாது. இந்த 100% சிலபஸ்ன்றது பாசிபிளே இல்லை. நான் நெகட்டிவாக சொல்கிறேன், டீமோட்டிவேட் பண்ணுறேன், உங்களை வந்து ஏமாத்துறேன், அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். இதான் ரியாலிட்டி. என்ன தான் நம்ம வந்து எவ்வளோ முக்கி படித்தாலும், எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு படித்தாலும் அந்த 100% சிலபஸ் முடிக்க முடியாது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சிலபஸை முடிக்கல இந்த விஷயம் மைண்டில் ஓடினா படித்த விஷயங்களையும் நம்ம மறந்துடுவோம். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த 100% சிலபஸ் முடிக்க வேண்டாம். நமக்கு தேவை அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணணும். 75 அதில் எவ்வளோ படிக்கணும், 25 எவ்வளோ எடுக்கணும், 100 எவ்வளோ எடுக்கணும், இதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் 100% 200 கேள்வியும் சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது பண்ண முடியாது. ஸோ அதை மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியுமோ அதுக்குள்ளே வந்துருங்க. ஓகே, சரி பார்த்துடலாம். குரூப் 2 2A ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கிலீஷும் தமிழும் ஃப்ரீ பேட்ச் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுறோம். ஓகேன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்க, பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஎஸ் பார்த்துலாம், அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து பார்ப்போம். ரைட்டா? ஜிஎஸ்ல மொத்தமாக 75 கேள்வி இருக்குங்க. நம்ம இதுக்கான புக் லிஸ்ட்டு, சோர்ஸஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் சமச்சர் புக் தாண்டி வெளியே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எப்படி கவர் பண்ணலாம், ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். அது ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிக்குவோங்க. உங்கள் ப்ரிப்ரேஷனில் மேபி ஹெல்ப் ஆகலாம். ஓகே, சரி பார்த்துலாம். இங்கே என்ன விஷயம்னா, நான் சிலபஸாக கொண்டு வந்திருக்கேன். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பேருக்கு நான் சொல்கிறேன். கண்டென்ட் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. தமிழ் மீடியம் கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஸோ சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது, இந்த சயின்ஸ் இருக்குல்ல, இதை அப்படியே வந்து விட்டுருங்க. நான் ஏன் விட சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே சயின்ஸில் கொடுத்துருக்கிறது மொத்தம் 5 கேள்விகள். ரைட்டா? இங்கே ப்ளூ பிரிண்ட் கிளியராக வந்து கொடுத்துட்டாங்க. சயின்ஸுக்கு 6th 7th 8th 9th 10th 11th 12th இது 10ஆவதுக்கு பிஒய்க்கு படிக்கணும், அவுட் சோர்ஸ் படிக்கணும், கரண்ட் அஃபேர் படிக்கணும். இது எல்லாம் படித்தாலும் 5 கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க. ஓகே, பட் இது நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். இருக்கிறது நம்மக்கிட்ட 2 மாதம் மட்டும்தான். அப்போ இந்த 5 கேள்விகள் நீங்கள் புக்ஸை எதுவுமே எடுக்க வேணாம். சில யூடியூப் சேனல்ஸில் வீடியோ போடுவாங்க, சில ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, சில பிஒய்க்கு வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருப்பீங்க. இது எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஓகே, சும்மா நீங்கள் பார்த்துட்டு போனால் கூட 5ல் 2 கேள்வி நிச்சயமாக சரியாக போட முடியும். இது ரியாலிட்டி. 5 கேள்விகளுக்காக இவ்வளோ சிலபஸ் படிக்கிறத விட நீங்கள் ஜஸ்ட் மேலோட்டமாக ஓரளவு பார்த்துட்டு போகிறீங்க, ஒரு பிஒய்க்கு பார்த்துட்டு போயிட்டு, டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்டு போயிட்டு, யூடியூப்பில் அங்கங்கே சில வீடியோஸ்லாம் வந்துருக்கும், அதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு போனாலே 5ல் 2 போட முடியும். இல்லை எதுவுமே நீங்கள் பார்க்கலாலும் லக்லையாவது 2 கரெக்டாக ஆகும். இது ரியாலிட்டி. ஓகே, படிக்காமல் என்ன பண்ண முடியும், 2 எடுக்க முடியும். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். பட் அதே இங்கே வந்து பாருங்களேன், ஜியோகிராஃபியில் அதே 5 கேள்விகள் தான்.
ஆனால் இங்கே நீங்கள் படிக்க போகிற புக்ஸ் என்னவோ உங்களுக்கு கம்மி தான். 10th புக்கு நீங்கள் சாலிடாக ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் கரண்ட் அஃபேர் லிங்க் பண்ணி படிச்சிட்டாலே இந்த 5 கேள்விகளுக்கு நீங்கள் சிலபஸே முடிக்கிற மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே, அதை ப்ராப்பராக படிச்சிட்டாலே நீங்கள் மினிமம் 3 கேள்வி அட்டன் பண்ண முடியும். அப்போது இந்த ஒட்டு மொத்தமாக சேர்த்து 10 கேள்விகளுக்கு சோர்சஸ் கம்மி. 10th புக் படிக்க போகிறோம், கொஞ்சம் கரண்ட் அஃபேரை வந்து படிக்க போகிறோம், சில வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். அந்த 10 கேள்விகளில் 5 கேள்வி ஓகேவா, நீங்கள் 50% போட்டாலே போதுமான விஷயம் இல்லையா? இங்கே நீங்கள் முட்டி மோதி 5க்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் சயின்ஸில் ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி அவ்வளோ கேட்பாங்க. அது வேண்டாம், அப்படி போகாதீங்க. அப்போ இந்த மொத்தமாக சேர்த்துங்க, 10ல் 5 சரியானா போதும். இது பாசிபிளா? சத்தியமாக பாசிபிள் தான், 100% பாசிபிள் தான். அப்போ 5 கிளியர் ஆகிடுச்சு. இப்படி தான் நீங்கள் ஃபில்டர் பண்ணி கொண்டு போகணும், ரைட்டா? அடுத்தது பாலிட்டிக்கு வந்துருங்க. பாலிட்டியில் 15 கேள்வி இருக்கா? இந்த 15 கேள்வி லட்டு மாதிரிங்க. மினிமம் 10 கேள்வி ஈஸியாக இருக்கும், 2 கேள்வி மீடியமாக கொடுத்துருப்பாங்க, 3 கேள்வி கஷ்டமாக இருக்கும். நம்ம டார்கெட் இந்த 10 2 வந்து பிறகு முடிக்கணும். ஓகே, அதாவது 12 கேள்வி இங்கே நம்ம சாலிடாக முடிச்சாகணும். அப்போது சிலபஸை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. கம்மி சிலபஸ் தான். 6 to 12 முடிக்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் பாலிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 வாரத்தில் முடிக்க முடியும். இது நான் வாய்ஸ் அவுடெல்லாம் அடிச்சு விடலை, அந்த மாதிரிலாம் கிடையாது. 15 டேஸில் கூட நீங்கள் பாலிட்டி சமைச்சர் புக்கு முடிக்க முடியும். 15 டேஸ்க்கு என்ன படிக்கலாம், எந்த மாதிரி கொண்டு போகலாம், நம்ம சேனலில் ஓல்டு வீடியோஸ்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே மினிமம் 15 கேள்வியில் 12 போட முடியும். ஏன்னா ஒரு 3-4 கேள்வி கரண்ட் அஃபேர் மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த 3 ரொம்ப டஃப்பாக வர சான்ஸ் இருக்குது. 10 அட்டன் பண்ண முடியும். பட் இங்கே பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் சமைச்சர் ஃபுல்லாக முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு பிவைக்கு ஃபுல்லாக வந்து முடிங்க. அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் லட்சுமிகாந்தோ இல்லை ப்ராக்டிஸ் பப்ளிகேஷனோ இல்லை மற்ற வீடியோஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தா போதும் வருஷம் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் சமைச்சர் ஃபுல்லாக வந்து முடிச்சிடும். பாலிட்டிலாம் நம்ம சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸை ரெகுலராக ஃபுல்லாக பார்த்து முடித்தாலே இந்த 15 கேள்விகளில் 8-7 கேள்விகள் சொல்லி அடிக்கலாம். நீங்கள் புக்கே எடுக்க வேணாங்க, நீங்கள் புக்கே எடுக்கலை, நான் சுத்தமாக படிக்கலை, நம்ம வீடியோஸ் ஒரு 20-30 வீடியோ வந்திருக்கும் பாலிட்டி மட்டும். ஓகே, அதை மட்டும் ரெகுலராக ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு போனால் 8 கேள்வி சொல்லி அடிக்க முடியும். இன்னும் சில வீடியோஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஃபுல்லாக நான் கொடுக்க போகிறேன். அதை மட்டும் பாருங்கள், பாலிட்டி கன் மாதிரி போட்டுடலாம். ஓகே, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஜியாகிரஃபியில் அந்த 5 வந்து முடிங்க. ஏன்னா அங்கே 3 சாப்டர் தான் முக்கியமாக தான் இருக்கும். 10th சாப்டர் 1, 2, 3 லாஸ்ட்டு 4, 5 உங்களுக்கு அதிகமாக ஃபேக்ட்ஸ் டேட்டா வந்திருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த 3 சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுட்டு சயின்ஸ் அங்கங்கே சும்மா அப்படி பிச்சு பார்த்து வீடியோஸ் பார்த்துட்டு வந்தாலே 10க்கு 5 ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாலிட்டி வாங்க. ஃபஸ்ட்டு பாலிட்டி கொண்டு போக வேணாம். ஏன் அப்படின்னா இங்கே 15 கேள்வி இருக்குது, இதை படிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அங்கே ஜியாகிரஃபி ஈஸியாக இருக்கிற கேள்வி வந்து விட்டு வந்துடுவோம். 5ல் 3 போதும்ல, இங்கே 15ல் 12 எடுக்க வரணும். மினிமம் 11 தான் நீங்கள் போட்டு ஆகணும். இப்படி மைண்டில் வந்து வச்சுக்கலாம். சரியா? அப்போது இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 17 கிடச்சாச்சு. அதாவது பாலிட்டி, ஜியாகிரஃபி, சயின்ஸ் சேர்த்து 17 கொஸ்டின்ஸ் நம்ம போடணும். 25 கேள்வியில் 17 நம்ம அதை போடணும். அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜியாகிரஃபி முடிக்கணும். ஓகே, முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாலிட்டி வந்து முடிக்கணும். சரியா? இப்போ நான் சொல்கிற கணக்கு எல்லாமே இப்போ ஆகஸ்ட் நம்ம வந்து இருக்கிறோம், ஆகஸ்ட் ஒரு 15 கிட்டே வந்துருக்கிறோம், செப்டம்பர் 15-20க்குள்ளே. சரியா? அந்த கேப்புக்குள்ளே நான் சொல்கிற இந்த மார்க்கெலாம் நீங்கள் முடிச்சு வச்சுருக்கணும். நிச்சயமாக முடிக்க முடியும். அடுத்தது எக்கனாமிக்குள்ளே வந்துடுங்க. சொசைட்டிக்குள்ளே போகாதீங்க. சொசைட்டி வந்து சிலபஸ் கம்மியாக இருந்தாலும், அதாவது தமிழ் சமூகம் சொசைட்டி கம்மியாக இருந்தாலும் சிலபஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே போய் படிக்கிற மாதிரி வந்திருக்கும். எக்கனாமி உள்ளே வந்துடுங்க. ரைட்டா? இங்கே 20 கேள்வி இருக்குது. இந்த 20 கேள்விக்கு சோர்ஸை ப்ராப்பராக வந்து பிரித்து இந்த 20ல் 15 அடிச்சு ஆகணும். ஏன்னா 5ன்றது வந்து கரண்ட் அஃபேரோ ஸ்கீம்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே போட்டு குழப்பி விட்டுருவாங்க. அது 5 தொடவே முடியாது. எப்படி கேட்டாலும் அந்த 5 கஷ்டமாக தான் இருக்கும். எவ்வளோ நம்ம படித்தாலும் 5 கஷ்டமாக தான் இருக்கும். அந்த 15 நம்ம வந்து அடிக்கணும். சரியா? சொல்கிறது ஈஸியாக இருக்குது ப்ரோ அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி தானே ஆகணும். பாலிட்டியில் 12, இங்கே 15. ரைட்டா? இப்போ மொத்தமாக தான் பார்க்கும்போது 3 யூனிட் இல்லையா? அதாவது சயின்ஸ் பார்த்தோம், ஜியாகிரஃபி பார்த்தோம், பாலிட்டி பார்த்தோம், எக்கனாமி பார்த்தோம். இந்த 4 சேர்ந்து உங்களுக்கு 32 கொஸ்டின்ஸ் நம்ம ஜிஎஸ்ல கொண்டு வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு மேஜர் மைல்ஸ்டோனாக வந்திருக்கணும். இந்த 32லேருந்து 35 வரைக்கும் யார் ஒருத்தர் சாலிடாக முடிக்கிறாங்களோ இவங்க தான் அடுத்த கட்டம் நகர முடியும். சரியா? நம்ம இதை முடிக்காமல் மற்ற விஷயங்கள் நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு அங்கே அடி வாங்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன, உங்களுக்கு இந்த 30-32 ஜிஎஸ்ல ஒரு 75 கேட்குறாங்க அப்படின்னா 75ல் அந்த ஆஃப் ஸ்டேஜ் நம்ம தாண்டிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் நம்ம கடல் தாண்டியாச்சு. 37. ஓகேவா? அட்லாஸ்ட் இதுக்கப்புறம் சொசைட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஐஎன்எம் இருக்குல்ல, இங்கே ஹிஸ்ட்ரியை விட்டுருங்க, கல்ச்சர் ஆஃப் இந்தியா விட்டுருங்க, ஐஎன்எம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நகை முடிங்க.
ரைட்டா? இல்லை ஐஎன்எம்ல 10 கேள்வி இருக்குது மொத்தமானா 10ல் ஒரு 4 6 அப்படி பிரிச்சுக்கோங்க. ஒரு 4 கேள்விகள் ஐஎன்எம் பேஸ் பண்ணி தலைவர்கள், இந்த மூவ்மெண்ட்டு, காந்தியன் மூவ்மெண்ட்டு, 10th 12th புக்கில் பேஸ் பண்ணி கேள்வியில் வந்து கேட்டுருவாங்க. நம்ம இதை பேஸ் பண்ணி அந்த டாப் GS 50ல் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கொண்டு வருவோம். அந்த கேள்வி மட்டும் பாருங்களேன், போதுமான விஷயமா இருந்திருக்கும். சீக்கிரமாக நம்ம சேனல் நம்ம டெலகிராம் வந்து கொண்டு வரும். அதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. GSக்கு அட்லீஸ்ட் மினிமம் கேரண்டியாக ஒரு 75 கேள்வி கேட்குறாங்கன்னா 20-25 கேள்விகள் அந்த கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி மட்டுமே போட முடியும். எந்த காஸ்ட்டுமே கிடையாது. நான் PDF வந்து கொடுக்குறேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். ஓகேவா? அப்போ ஐஎன்எம் முடிச்சுட்டு, அதாவது டாபிக் வந்து பிரிங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தான், முகல்ஸ்லாம் படிக்கணும்னா ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. 7th 11th சேர்ந்து முடிச்சாதான் டெல்லி சுல்தான் முடிக்க முடியும். 7th 11th ஃபுல்லாக முடிச்சாதான் மரதாஸ் முடிக்க முடியும், முகல்ஸ் முடிக்க முடியும். அது அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இங்கேருந்து ஆரம்பிங்க. சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி எங்கேருந்து ஆரம்பிக்குது, ரெனசன்ஸ் என்ன, பிரிட்டிஷ் ரூல் வந்து என்ன இருக்குது, தலைவர்கள் எங்கே கவர் ஆகுறாங்க, இந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட்டு முடிங்க. இங்கேருந்து ஒரு 4 கொஸ்டின் திருடுங்க. 10 ஃபுல்லாக நமக்கு தேவையே இல்லை. அந்த 10லேருந்து ஒரு 4 கேள்வி திருடினாலே போதுமான விஷயங்கள் தான். இங்கே ப்ரிலிம்ஸில் அந்த கட் ஆஃப் தான் வந்து முக்கியம். ஓகேவா? அப்போ அந்த 32 + 4 36 கேள்விகள் நம்ம எடுத்தாச்சு. ஒட்டுமொத்தம் பார்க்கும்போது பெருசாக இருக்க மாதிரி வந்திருக்கும். பட் 36 நீங்கள் கையில் எடுத்து தான் ஆகணும். ஓகேவா? அதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சொசைட்டிக்கு வந்து வாங்க. சொசைட்டியில் பாதி டார்கெட் பண்ணுங்கள். 20ல் 10 வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் போதும். 10 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ 10 ஃபோக்கஸ் பண்ணால் 46 கேள்விக்கு ரெடிங்க ஜிஎஸ்ல. ஓகேவா? இந்த 46 உங்களுக்கு வந்தே ஆகணும். அப்போ தான் நம்ம கட் ஆஃப்ட்டே போக முடியும். புரியுதா? எத்தனை கேள்விகள்? 46. எப்பேற்பட்டாவது நீங்கள் எடுத்தே ஆகணும். 46னா ஒரு 40க்கு மேலே நீங்கள் சாலியாக எடுத்து ஆகணும். இந்த 40 நான் சொல்கிறேன்ல, இந்த 40ல் 32 கேள்விகள் சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி தான் வரும். நிச்சயமாக சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி தான் வரும். அடித்து நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் 50-50 பிரிக்கிறாங்க, அவுட் சோர்ஸ் கேட்குறாங்க. எல்லாம் இருந்தாலும் இந்த 30-35 சமச்சீர் பேஸ் பண்ணி தான் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ கேட்பாங்க. அதை நம்ம எடுக்கணும். நான் ஏன் அடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, கையில் இருக்க சோர்ஸ், கையில் கிடைக்கிற சோர்ஸ், ஈஸியாக கிடைக்கிற சோர்ஸ்லேருந்தே 40 கேள்வி இருக்குல்ல, இதை முடிங்க. 35 ஏன் நீங்கள் மல்லு கட்டுறீங்க? 35 முடிச்சிட்டிங்கன்னா அதை ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, மேக்ஸில் 20 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 66 கேள்விகள் இங்கே எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். 66 எதுக்காக? 100க்காக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த 66ல் மினிமம் 60ஆவது நம்ம கையில் வச்சுருக்கணும். நீங்கள் 60 எடுத்துட்டா, 60 நீங்கள் போட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக அது எப்படியாவது 70ல் கொண்டு போய் நிப்பாட்டும். சில கொஷின்ஸ் ஃப்ளூக்கில் போடுவோம், சில கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும், சில கொஷின் ஆப்ஷன் வச்சு போட முடியும், எலிமினேட் பண்ண முடியும். நம்ம நெகட்டிவ் மார்க் கிடையாது, ஃபுல்லாக அட்டன் பண்ண போகிறோம். அப்போ அந்த 100ல் 60 பேஸாக வச்சுட்டு 70 மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ரீச் பண்ண முடியுமானா முடியும். இதை பார்க்குறதுக்கு சொல்கிறது ஈஸியாக இருக்குது ப்ரோ அப்படின்னா டாபிக் வைஸாக பிரித்து பாருங்கள். சயின்ஸ் 5, ஜியோகிரஃபி 5 சேர்த்தா 10ல் 5 தான். ஜியோகிரஃபி முடித்தாலே போதும், அந்த 5 ரீச் பண்ண முடியும். பாலிட்டியில் 15ல் 10 ஈஸியாக தான் வரப்போகுது. 2 கஷ்டமாக இருக்கும். அந்த 10 முடிங்க, 2 ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம். 12 ஓவர். ஓகே, அடுத்தது எக்கனாமிக்குள்ளே வந்து வாங்க. எக்கனாமியில் அட்மினிஸ்ட்ரேஷனும் எக்கனாமியும் சேர்ந்து தான் கொண்டு போக போகிறீங்க. 20 கேள்வி இருக்குன்னா 15 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 12 ஈஸியாக இருக்கும், 3 கஷ்டமாக இருக்கும், 5 ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த 12 முடிச்சா 3 டேலி பண்ண முடியும். இப்படி தான் நீங்கள் பிரித்து கொண்டு போகணும். நம்ம ஒட்டு மொத்தமாக 20 படிக்க போகிறோம். 20 தேவையே இல்லை. எக்கனாமி இருக்குன்னா 20 கேள்வியில் 10 ஈஸியாக கேட்பாங்க, 2 ஓரளவுக்கு வந்து மீடியமாக இருக்கும், 3 கொஞ்சம் ஃபேஸ் பண்ண முடியும், 5 டஃப்பாக இருக்கும். இந்த 5ல் முட்டி மோதாதீங்க. இங்கே என்ன பண்ண முடியும்? இதை வந்து பாருங்க, கையில் சோர்ஸ் இருக்கா, இது அப்புறமா வந்து பார்த்துக்கலாம், லாஸ்ட்டாக அடிச்சிக்கலாம். இவனை முதல்ல வந்து முடிங்க. இந்த 15 முடிச்சிட்டா 5 ஈஸியாக அடிக்கலாம், அது அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இந்த 5 தான் அவுட் சோர்ஸு. 10 சமச்சீர் புக்கு, கரண்ட் அஃபேர் கையில் இருக்குது, அதை வந்து முடிக்கணும். அதுக்கப்புறம் ஐஎன்எம்மில் ஹிஸ்ட்ரியை விட்டுட்டு ஐஎன்எம் மட்டும் 4 கேள்வி எடுத்துக்கோங்க. 4 அடிக்க முடியும், 4ல் 3 அடிச்சா கூட வந்து போதும். அதுக்கப்புறம் சொசைட்டியில் 20 கேள்வியில் 10 தான் நான் சொல்கிறேன், ஃபுல்லாகவே இல்லை. திருக்குறளில் ஒரு 2 வருது, அந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு 1 வருது. இந்த மாதிரி அங்கங்கே சேர்த்து 10 கேள்வி நான் சொல்கிறேன். 10 நீங்கள் விட்டால் கூட 10 வந்துருக்கு. எல்லாமே சேர்த்து 46 கேள்வி தான். 75ல் 40 46 தான் இருக்குது. 40 46ல் ஒரு 30 கேள்விகள் சமச்சீர் பேஸ் பண்ணி வந்துடும், போதும். மேக்ஸில் 18 20 ஈஸியாக தான் வரும். 5 கேள்வி டஃபாக கேட்க போகிறாங்க. 20 முட்டி மோதணும். 66 கேள்விகள் கையில் இருக்குது. ஓகே, இப்போ லாங்குவேஜ் நம்ம வந்து வருவோம். ரைட்டா? இப்போ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் சிலபஸை ப்ராப்பராக வந்து செக்ரிகேட் பண்ணுங்கள். தமிழ் தனியாக, இங்கிலீஷ் தனியாக. ரைட்டா? இங்கே நம்ம டார்கெட் என்னென்னா 85 இதுதான் உங்களுக்கான மினிமம் சோர்ஸாக வந்திருக்கணும். அப்போது நம்ம கையில் ஆல்ரெடி ஒரு 66 கிட்ட வந்திருக்கு. இங்கே ஒரு 85 கிட்ட எடுத்து வந்துட்டோம். சரியா? அப்போது 150 கொண்டு வந்துட்டோமா?
கட் ஆஃப் எவ்வளோங்க இருக்க போகுது? நிச்சயமாக ரொம்பலாம் போகாதுங்க. 170 180 அதெல்லாம் போகாது. ஒரு 150 155 சில கேஸ்டில் 145 கிட்ட வந்துடும். இது ஜென்ரல் நான் சொல்கிறது. ஜென்ரல் கேட்டகரிக்கு 150 155னா பிசிக்கு ஒரு 4 கம்மி, எம்பிசிக்கு ஒரு 2 கம்மி, எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 5 கம்மி, இந்த மாதிரி மார்க் வந்து கம்மியாகிட்டே வரும். அப்போ இந்த 145 ரேஞ்சு நீங்கள் எடுத்து வந்தாலே போதும், கட் ஆஃபை ரீச் பண்ணிடலாம். இப்போது தமிழ் வந்து பாருங்கள், இலக்கணமில் 25 கேள்வி இருக்குது, சொல்லகராதி 15 சேர்த்தா 40 கேள்விகள். ரைட்டா? இங்கே அதிகமான கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு கலை சொற்களில் 10 தான் இருக்குல்ல. இந்த 10 தானே அதிகமாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம், கஷ்டமாக கேட்டாங்கன்னு. அதை விட்டுருங்களேன், அப்புறம் பார்த்துக்கலாம். 90 கேள்வி இருக்கா? இந்த 90ல் 85 நான் என்ன பண்ண முடியும், 80 நான் என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். நம்ம டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். 80 அடிக்கலாங்க, நிச்சயமாக அடிக்கலாம். போதும், மினிமம் 75 அடிக்க முடியும். ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டில் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிலபஸை பிரித்து கொண்டு போங்க, அடிச்சிடலாம். ரைட்டா? இது தமிழை பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷும் அதே கான்செப்ட் தான். இங்கே 25, இங்கே 15, 40 கேள்விகள். ஸ்கில்ஸை விட்டுருங்க, டெக்னிக்கல் டேர்ம்ஸை விட்டுருங்க, ஆர்சி எடுத்துக்கோங்க 20. ஓகே, ஸோ மேலே ஒரு 40 பார்த்தோம், இங்கே 20 பார்த்தோம், 60 கேள்விகள். 5 வந்து இருக்குது, 75 கேள்விகள். முடிச்சு போச்சா? 3 யூனிட் தான். கிராமர் ஒரு பாட்டு இருக்குது, வெக்காபுலரி ஒரு பாட்டு இருக்குது, ஆர்சி 1 லிட்டரரி ஒர்க்கு. ஒரு 3-4 யூனிட்டில் 75 வந்துச்சா? இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 10 என்ன, இந்த 5 என்ன, அது அப்புறம் வந்து பின்னாக்க பார்த்துக்கலாம். இந்த 5 கொஸ்டின் டிரான்ஸ்லேஷன் பாட்டுக்கு நீங்கள் முக்கிய இவ்வளோ படிக்கிறத விட ப்ரோஸை ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த 5 நான் 3 எடுக்க போகிறேன், அது அப்புறம் பார்த்துக்கலாமே. இந்த 15ல் நான் 14 போகணும், எப்படி போடலாம்? இதான் வந்து முக்கியம். இப்படி தான் வந்து கொண்டு போகணும். ரைட்? நீங்கள் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியாது, எப்படி முடியும் போதாலும் கவர் சான்ஸே இல்லை. அப்போ அந்த 200ல் 145 150 155 எங்கே எடுக்க முடியும்? இதை வந்து பாருங்களேன். சிலபஸ் வைஸாக இப்படி பிரித்தா போதும், நிச்சயமாக குரூப் 2A ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ண முடியும். ப்ளஸ் நான் இதெல்லாம் முடிச்சிட்டேன்பா, இந்த 145 நான் வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் மெயின்ஸுக்கு 60% சிலபஸை முடிச்சிட்டீங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. இதுதான் ரியாலிட்டி. இப்படி தான் சிலபஸ் கவர் பண்ணியிருக்காங்க. பாலிட்டியில் 10 கேள்வி ப்ரிலிம்ஸ் கவர் பண்ணுறா, மெயின்ஸில் 5 கவர் ஆகுது. ஜாகிரஃபியில் 5 கேள்வி 3 கவர் ஆகுதுன்னா மெயின்ஸில் 2 கவர் ஆகுது. ஹிஸ்ட்ரியில் 5 கவர் ஆகுதுன்னா மெயின்ஸில் 3 கவர் ஆகுது. இப்படி தான் சிலபஸ் போயிருக்குது. உங்களுக்கே அறியாமல் 60% முடிச்சிருப்பீங்க. ஒரு ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு மெயின்ஸை ஜாலியாக படித்து வேலைக்கு நம்ம வந்து போயிடலாம். ஓகே, இப்படி பிரித்து படிங்க. நிச்சயமாக இந்த வருஷம் நாம் கிராக் பண்ணிடலாம். லாங்குவேஜ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஜிஎஸ்க்கும் சீக்கிரமாக நான் வந்து கொண்டு வரேன். பெய்ட் பேட்சும் இருக்குது, ஃப்ரீ பேட்ச்லுமே சில கேள்விகள் நான் வந்து கொண்டு வரேன். அதை மட்டும் எடுத்தால் இந்த 46ல் 2025 நான் கேரண்டியாக உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சுதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய கிளியர் பண்ணி கொடுக்குறேன். திரும்ப நான் சொல்கிறேன், பிளானை பிரேக் பண்ணி படிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, கிராக் பண்ண முடியும். 2 நாள் ஜாகிரஃபி, 3 நாள் பாலிட்டி, 4 நாள் லிஸ்ட் அப்படின்ட்டு பிளானை பிரேக் பண்ணுங்கள். செப்டம்பர் 15-20க்குள்ளே ஒரு 1-1.5 மாதத்துக்குள்ளே நம்ம இதை கொண்டு வந்துடும் அப்படின்னா லாஸ்ட் ஒரு மாதம் இந்த அவுட் சோர்ஸை கேட்குறது, வெளியே கேட்குறது, கஷ்டப்பட்டு கேட்குறது எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, சொல்ல போனால் யூடியூப்பில் வர வீடியோஸ் மட்டுமே நான் பார்த்துட்டு போனால் கூட, எல்லா சேனல்ஸையும் பார்த்துட்டு போனால் கூட எல்லாமே கவர் பண்ணுங்கள். நல்லா இருக்குதா? எல்லா சேனல்ஸை வந்து பாருங்கள். எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும். அந்த அவுட் சோர்ஸில் 20 கேள்வி கேட்டால் 10 அடிக்க முடியும். பாலிட்டியோ, ஹிஸ்ட்ரியோ, கரண்ட் அஃபேரோ ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குங்க யூடியூப்பில். எல்லாமே தேடி படிங்க. பெஸ்ட்டாக இருக்கா எல்லாமே ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். போதுமான விஷயமா வந்திருக்கும். ஓகே, நாமளும் கொடுப்போம், அதையும் ஃபாலோ பண்ணிக்குவோம். ரைட்? ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.